அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹ்மான் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போதும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் எப்படி எங்கள் டேடி மீன் வாங்கிட்டு வருவாங்கன்றது தான் இன்றைக்கி ஒரு கிளிப்பிங்காக பார்க்க போகிறோம். ஃபிஷ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேவாக ஃபிஷ்ஷஸ் எல்லாமே மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே கடல் மீன், ஐஸ் மீன் தான் எல்லாமே. ஒரு பேசன் ஃபுல்லாக இறால் வச்சுருந்தாங்க, ஒரு பேசன் ஃபுல்லாக நண்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேசன்லேயும் ஒரு கடல் மீன்லாம் வச்சுருந்தாங்க. காணாங்கெழுத்தி, செங்கால மீன், இந்த மாதிரி நிறைய மீன் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே அன்னன்னைக்கு வர்றது தான். அப்புறம் அப்படியே வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நல்லா நண்டு எல்லாமே நல்லா பெரிய பெரிய நண்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இன்றைக்கி பப்பு மீன் தான் வாங்க போனோம். உங்களில் எத்தனை பேருக்கு பப்பு மீன் பிடிக்குன்னு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்காங்க. இது விரால் மீன் பார்த்திங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக வச்சு எங்கள் டேடி வீடியோ எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக விரால் மீன் தண்ணி இல்லாமலும் கொஞ்சம் நேரம் உயிரோடு இருக்கும். இது ரொம்ப காஸ்ட்லியான மீன். மற்ற மீனை விடையே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் மற்ற மீன் எல்லாமே உயிரோடு உள்ள ஃப்ரெஷ் மீன் எல்லாமே இந்த மாதிரி டேங்கில் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டே இருக்கும். நமக்கு எந்த மீன் வேணும்னு நம்ம சொன்னால் அவங்க அதை பிடிச்சி எடுத்து வெயிட் போட்டு அதை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த வருது பார்த்திங்களா, இந்த பப்பு மீன் தான் நம்ம வாங்க போகிறோம். அவங்க பிடிப்பாங்க பார்த்திங்களா, பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மீனை பிடிச்சி தனியாக ஃபஸ்ட்டு போட்டு விட்ருவாங்க. தண்ணி இல்லாமல் தனியாக சைடில் போட்டு வச்சுருவாங்க. நல்லா ஜம்ப் பண்ணுது பார்த்திங்களா, நல்ல பெரிய மீன் தான். இந்த மீன் தான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி மீனை டேங்க்லேருந்து எடுத்து இந்த மாதிரி தனியாக அந்த ட்ரேயில் வச்சுருவாங்க. கொஞ்சம் நேரம் அதை சாகணுங்கிறதுக்காகவே வச்சுட்டு நம்ம இது ரெகுலராக வாங்குகிற கடை தான். டேடி எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற கடை தான். அது வெயிட் போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ கிட்டே இருந்துச்சு இந்த மீன். அதை சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா உடம்புல ஸ்லாம்ப் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அழகாக கட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள். ஏன்னா அவங்களாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதனால் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவோம் இல்லையா. அவங்க டக்குன்னு 5 மினிட்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த வயிற்று பகுதியை தனியாக வெட்டி எடுத்து அதை அழகாக குட்டி குட்டியாக வெட்டி கொடுத்தாங்க. இது குழம்புலலாம் நம்ம போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வயிற்று பிஸ்குன்னு சொல்லுவோம். அண்ட் மற்ற பீசஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக ஒரே ஈவன் ஷேப்பில் கரெக்டாக போட்டு கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், அழகாக டக்குன்னு வெட்டிட்டாங்க. அவ்வளோதான், வெட்டின எல்லா பீசஸையுமே இப்போ நமக்கு ஒரு கேரி பேக்கில் போட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. இது நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்களா, அதுடைய ரத்தமும் இதுவும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கிறதுனால இது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை சமைச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஐஸ் மீன் வாங்குறத விட இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனோட பீசஸ் எல்லாமுமே நம்ம இப்போ வறுக்கிறோன்னா அது எல்லாமே பொரிக்கும் போது நல்லா புஸ்ன்னு புடச்சிக்கிட்டு நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி மீன் சாப்பிட்றதுக்கும் ஐஸ் மீன் சாப்பிட்றதுக்கும். இதுதான் நம்ம 2.5 கிலோ மீன் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம் பப்பு மீன். அதனோட எல்லா பீசஸுமே இது தான். பார்த்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. நாங்கள் இன்றைக்கி இந்த மீனை சமைச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன லன்ச்சுன்னு சொல்லிவிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.